மீண்டும் இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதல், மிக பெரும் அதிரடி காட்டிய ஹமாஸ் புதிய பாணியில் கதறவிட்டது எப்படி? 205வது நாளாகவும் இஸ்ரேல் படைகள் பலஸ்தீன் மீது தாக்குதலை தொடர்கின்ற நிலையில் மத்திய காசா பகுதியில் பொதுமக்களின் வீடுகள் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல் இஸ்ரேல் இராணுவத்தினரால் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தியாகி அபு அலி முஸ்தபா பிரிகேட் கான் யூனிஸ் பகுதியின் கிழக்கே நடத்தியிருக்கின்றார்கள் ஒரு தாக்குதலை. இதிலே இஸ்ரேல் இராணுவத்தின் மற்றும் அவர்களுடைய வாகனங்கள் மிகவும் சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. கசால் பகுதியில் கடுமையான தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக மிசேல் சவோ என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த ஆயுதம் எவ்வாறு இவர்களுக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் இஸ்ரேல் இராணுவத்தினர் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அடுத்ததாக லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை யார் நடத்தியுள்ளார்கள் என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. கிரியட் சமோனா பகுதியில் உள்ள இஸ்ரேல் இராணுவ நிலைகள் மீதும் நேற்று மாலை தாக்கப்பட்டிருக்கின்றன. அல் மலிக்கியா பகுதியில் என்டி மிசைல்களை பயன்படுத்தி வடக்கு இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. கிரியட் ஜமோனா பகுதியில் இஸ்புல்லா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தரப்பும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. அடுத்ததாக அல் மனாரா பகுதியில் உள்ள இஸ்ரேலினுடைய இரகசிய கமாண்ட் சென்டர் ஒன்றை தகர்த்தியுள்ளனர். முக்கியமாக இந்த சென்டர் மூலமாகத்தான் லெபனான் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலேயே இந்த சென்டர் தற்பொழுது தகர்த்தப்பட்டிருக்கின்றது. அல் மனாரா பகுதியில் மற்றுமொரு இராணுவ தளம் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்று சில நிமிடங்களில் அந்த பகுதி மீது மீண்டும் ஒரு தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு உரிமை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக இஸ்ரேல் இராணுவத்தின் மெரோன் செட்டில்மெண்ட் பகுதியில் குறிவைத்து ராக்கெட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஊடகங்கள் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேல் நேரப்படி 10:30 மணி அளவில் இன்று பைரி பகுதியில் பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த மிசைல்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த தாக்குதல் மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. காரணம், இந்த தாக்குதலானது காசா பகுதியில் இருந்து, அதாவது மத்திய காசாவில் இருந்து ஹமாஸ் மூலமாக இந்த தாக்குதல் அங்கு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே ஹமாஸிடமும் இன்னமும் பலமான ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆயுதம் தற்பொழுது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கு பார்க்கப்படுகின்றது. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk.